ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, இடைவிடா நன்றி உமக்கு செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. நீதி தேவனே உமக்கு நன்றி, வெற்றி வேந்தனே உமக்கு நன்றி சொல்லுமா. ஆமே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தேவனே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தேவனே நன்றி ஐயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை துதிங்க, துதிங்க, துதிங்க. ரேப்ராக்கா பல பர பல பரி பல பர பர. நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ரேப்ராக்கா பர பல பர பல துர பர 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 பர. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றான், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றான், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜ்யம் வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. அப்பாவை கொண்டாடுவோம். ஆமென். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. துதித்தலை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாயிருக்கிற என்று வேதம். அது எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. ஆமென்.
இயேசு நல்லவர். ரேப்ரா கஃபரா பலதர பரஷ பரபல பரபரபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஓ, எதை சொல்லி பாடிடுவே? என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவே? என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். எல்ரோய் அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை, அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவே? கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி ரே பரபர கபரபல பரபல பரபல தரபர ஷபரபல. Thank you Jesus. ரே பிரக பரபல பரபல தரபர ஷபரபல. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமம். எதை சொல்லி பாடிடுவே? கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி ரே பரக பரபல பரபல தரபர ஷபரபல பரப. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவியானவரே, ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே. கேளுங்க, தந்திட வேண்டுமே உமக்கினி ஆவியே. ஊற்றிட வேண்டுமே, ரெப்ரகபலம் நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி. வானம் திறந்து, வானம் திறந்து ஊற்றும், வல்லமையை ஊற்றும், நேசத்தை மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, ராஷாதரப்ரா விட வேண்டுமே உமக்கினி. ஓ, ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி.
ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே, உமக்கினி ஊற்றிட வேண்டுமே. அப்பா ஊற்றுங்கப்பா, உங்க அக்கினியை ஊற்றுங்க, அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எதிரான எல்லா வல்லமைகள் அம்புகளை எரிக்கிற அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. ரபா ராகா பரா பாலா பரே பாலா தரா பரா ஷபா ராகா பாலா பரா பாலா பரே பா. ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே, உமக்கினி வானம் வானம் திறந்து ஊற்று, வல்லமையை ஊற்று, தேசத்தை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, ரேப்ராகா பரபல பரகா பரபல பரிமா லோப்ரோஷே பிராகா பரபல பரகா பரிபல துர பரகா பரபா. நிரப்பிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, உமக்கினி ரேப்ராகா பல பரிகா பல தர பர பர தர தர பர ஓலா பிராகா பரபல பரிபல தர பரிகா பல பரி வித லெப்ராகா பரபல பரிபல தர பரகா பரிபல தர பரகா பா லெப்ராகா பரிபல துர பல பரகா பரிபல தர பரகா பரி விதி விதி லோப்ரோஷே பிராகா பரபல பரகா பரபல தர பரி விதி விதி. ஆமென். ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே. நிரப்புங்க, கேளுங்க. அப்பா இந்த பகல் வேளையில் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ இந்த நாள் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால் நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியினால் நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க. மகிமை இறங்கட்டும், மகிமை மேகம் இறங்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எல்லா தகடுகள் எரியட்டும், மாந்திரிக தகடுகள்லாம் எரியட்டும். ஓ ராஷாத்தா ராகாபா, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். லெப்ரோகா பரபல பரபர பரப ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே, உமக்கினி மீண்டும் ஊற்றிட வேண்டுமே. ரேப்ராகா பரபல பரகா பரபல பரிபல தர பரகா பலபா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரு முள்காடா இருக்கும். ஆனால் என்று ஆவியானவர் ஊற்றப்படுதோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, கேளுங்க. அப்பா செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, மறுரூப அபிஷேகத்தை ஊற்றுங்க, மகிமையின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அளிக்கிற அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. வானம் திறந்து ஊற்று, வல்லமையை தேசத்தை மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வல்லமையை ஊற்று, தேசத்தை மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே, உங்க அக்கினி ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் 2 மடங்கு வந்தது. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே அபிஷேகம் இருக்கிற அதே அபிஷேகம் நம்மை நிரப்பபடியா கேளுங்க.
Christ anointing எங்களுக்குள்ள ஊற்றுங்க. எரியட்டும். எல்லா வலு சர்ப்பத்தின் ஆபரங்கள் எரியட்டும், எரியட்டும். ஃபயர். ஹalleluya. நன்றி அப்பா. எல்லா மாந்திரிக வல்லமைகள் எரியட்டும், மந்திரவாதங்கள் எரியட்டும், மகிமை இறங்கட்டும். ஹalleluya. ஹalleluya. தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தி. இது குறைகள் நிறைவாகும் நேரம். ஆமென். கர்த்தர் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவருக்குள்ள நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். கழுவுக்கு சவாலமா திரும்ப வாழ வயது வருகிறது. எலும்புகள் நரம்புகள் பலனடைகிறது. Hallelujah. Shabara baraka bari baladara barabara bari baladara baraka bari belede lebraka bari baladara barabara bari baladara baraka bari belede lefroka brabara baraka bari baladara barabara barabara barika baladara. நன்றி அப்பா. எரியட்டும், 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 எரியட்டும். Lebraka barabala bare baladara barabala barika barabala bara. Hallelujah. ஆத்மாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்மாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை நன்மை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, இல்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வாயை திறந்து பேசுங்க. ஒரு நன்மை எங்களுக்கு குறைபடாது. அவர் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார், கிறிஸ்துவின் வழியாக நிறைவேற்றுவார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சிலுவை வழியாக, சிலுவை பாடுகளின் வழியாக நம் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். எல்லா கட்டுகள் உடையட்டும், கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள் உடையட்டும். பாலியத்துக்கு ஏதுவான அந்த இச்சை நாவிகள் எரியட்டும், எரியட்டும். ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாகும், குணமாகும், வியாதியை குணமாகும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாகும், அவ்யுதாரி குணமாகும், வியாதியை குணமாக்கும்.
சொல்லும். ஹalleluya 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 ஹalleluya. பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் ஆவியினாலாகும். பலமும் அல்ல பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் ஆவியினாலாகும். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். கேளுங்கப்பா பதில் தாரும் அப்பா பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் ஆவியினாலாகும். நன்றி அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ பலன் உள்ளவனுக்காயின் பலன் மற்றவனுக்காயின் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் சொல்லுங்க. உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லாஹ்வில் அரஜே பிரகா ஃபரபல பரே பலக வரபல
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிராகா பிரபா பலதேரே பெரஷி பிராகா பலபரி பராகாபா. Glory, glory, glory. இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தீங்களப்பா, நன்றி. இந்த கடைசி நாள்ல நின்ற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, நன்றி. புது பலத்தினால் நிரப்புங்கப்பா. புதிய மாதத்துக்குள்ள நாங்க போகும்போது இன்னும் மகிமையோடு போனோம், புதிய கிருபையோடு போனோம். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகள்ல அழுகி போய் இருக்கிற ஒவ்வொரு கால்கள்ல உறுப்புகளை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். உயிரடையட்டும், உயிரடையட்டும், உயிரடையட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை எலும்புகள்ல, நரம்புகள்ல, கண்கள்ல இறங்கட்டும். கைகள்ல, கால்கள்ல இறங்கட்டும். புதிய உறுப்புகள் உருவாகும். நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தமிழ்நாட்டை இந்த நாள்ல குலுக்கி இருக்கிற இப்படிப்பட்ட அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. 41 குழந்தைகள், 41 பேர் இறந்திருக்கிறாங்க. கூட்டத்து நெரிசல்ல மாட்டி இறந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலை இனி நடக்க கூடாது, தேசத்துல நடக்க கூடாது. அப்படி ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை குறித்து பொய்ய பரப்புறவங்க மேல சரியான கடுமையான நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. அநேகர் இதை எடுத்து இஷ்டத்துக்கு பரப்புறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ராபா ராகாபா லாபா ரீகாபா. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இறக்க செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுப்பா. தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுப்பா, தேசத்துல நடக்க கூடாது, பூமியில நடக்க கூடாதுப்பா. அப்பா இறக்க செய்யுங்க. மக்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், மோகங்கள், சினிமா மோகங்கள் எரியட்டும். ஓ ராபா மனுஷிக அந்த அடிமைத்தனம் நுகங்கள் முறியட்டும். ஜனங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும்பா. மனுஷனை நம்புவரை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாம் இருக்கனால அப்பா மனுஷன் அப்பா வந்தா பேசினா போனா, ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் அதை உணரணும். உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எல்லா மூட நம்பிக்கைகள், எல்லா மனுஷ அடிமைத்தனங்கள், சினிமா மோகங்கள்லாம் எரியட்டும், எரியட்டும். ஜனங்களை விட்டு விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். ராபா ராகாபா லாபா ரீகாபா ராபா. அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்க கூடாது. ஜனங்கள் ரொம்ப அதிகமா நெருக்கடியான இடங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களை தடை செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்த விடக்கூடாது, நடக்க விடக்கூடாது. இப்படிப்பட்ட அரசியல் கூட்டங்கள் இனி நடக்க கூடாது. அவுட்டர்ல எங்கேயாவது மனுஷனுக்கு யாருக்கும் பாதிக்காத வகையில தான் நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரேபா லாபா ரீபா. இன்னொன்னு அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்க கூடாது. ராபா ராகாபா தடை செய்யணும். அப்பா தடை பண்ணுங்க, தடை பண்ணுங்க. ராபா ராகாபா லாபா ரீகா யுத்தம் பண்ணுங்க. கடுமையான நடவடிக்கை எடுங்கப்பா. மனுஷன் மேல அக்கறை இல்லாத, ஜனங்கள் மேல அக்கறை இல்லாத தலைவர்கள் குராதமா யுத்தம் பண்ணுங்கப்பா. ராபா ராகாபா லாபா ரீபா. கடுமையான நீங்க நடவடிக்கை எடுங்கப்பா. கவர்மெண்ட் எடுக்க இல்லையா, பரலோக கவர்மெண்ட் எடுக்கட்டும். ராபா ராகாபா லாபா ரீபா லாபா. உங்க வல்லமை அனுப்புங்க, தூதர்களை அனுப்புங்க. லே ராகாபா ராகாபா. நீதி செய்யுங்க. அந்த 41 உயிர்களுக்காக, அந்த ரத்தத்திற்காக நீதி செய்யுங்க. அப்பாவி உயிர்கள் பலியா போனது, குழந்தைகள் உயிர்கள் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நீதி செய்யுங்கப்பா. லே பிராகா ஃபோர் ராபா ராஷாபா ராகாபா லாபா ரீகாபா. glory glory glory. மகிமை இறங்கட்டும். பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரேப்ரா காபா லாபா ரீகாபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். லேப்ரோ காப்ரா பரபா லாபா ராகாபா ரேபா லாதரா ஷெதெதெதெ.
அப்படியே நாம இன்னொரு காரியத்தை ஜெபிக்க போறோம். ஒரு நாளைக்கு 18 பேர் தேசத்துல வரதட்சணை கொடுமையினால் உயிரிழக்கிறாங்க. 18 பெண்கள் உயிரிழக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள், வரதட்சணை கொடுமை தேசத்தை விட்டு முற்றிலும் அகலும்படியா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமை மாறணும். அப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபடுறவங்கள அப்பா நீர் கடுமையான நடவடிக்கை நீங்க எடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா இந்த காரியத்துல தேசத்துல கவர்மெண்ட் நடவடிக்கை சரியாக எடுக்கல, எனவேதான் தொடர்ந்து வருது. ஆனா பரலோக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா எவனும் தப்ப முடியாது. நீ நீதி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா நீங்க நீதி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பெண்களுக்காக, ஒவ்வொரு நாளும் உயிரிழக்கிற அந்த 18 பெண்களுக்காக அப்பா அந்த ரத்தத்திற்காக நீ பழி வாங்குவீரா. நீதி செய்யுங்கடாடி. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். விலைவாசி குறையட்டும். தங்கத்தின் விலை 86,000 மேல வந்துட்டு சாமானிய மக்கள்லாம் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை தேசத்துல மாறணும். பொருளாதார சீர்கேடு மாறணும். ஜிஎஸ்டி குறைக்கன்னு ஏமாத்திட்டு இப்படி ஒவ்வொரு பொருளையும் விலையை ஏத்தி மக்களை கொடுமைப்படுத்துற இப்படிப்பட்ட காரியங்கள் மாறணும். ஓ ராகாபா ஜோபனுங்க ரேபா ராகாபா லாபா ரீகாபா லாதா ராபா ராகா ரோ ஃபோரா ஷாபா ரீகாபா. நீதி செய்யுங்கப்பா. இந்த அக்கினியை போடுங்கப்பா. பூமியில அக்கினியை போடுங்கப்பா. எங்க தேசத்துல அக்கினியை போடுங்க. அன்று எரியட்டும். ஃபயர் ராகாபா ராபா லாதா ராஷேதரரர ஓலா பிரபா ராபா லாதா ராபா ராகாபா ரேபா லாதா ராபா ரேபா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. ரேப்ராகபலம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதனால் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கொடா கொடிய பெருகட்டும். தொடர்ந்து ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஆமென். அப்பா தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. இந்த ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்தும். இயேசுவின் மூலத்தினால் பிரியமானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தபல் பெண்கள் ஜெபத்தை உங்களை இயேசுவின் நாமத்தில் யாருக்கும் அன்போடு வாழ்த்து வருகின்றேன். இப்போது நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கான அருமையான ஒரு வேத பகுதி ஏசியா தீர்க்க புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தை சில வேத வசனங்கள் நம்ம தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. நீதியை பின்பற்ற ஜனங்களே, கர்த்தரை தேடுகிற ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்கள், எந்த கண்மலையிலிருந்து நீங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்ட துறவின் குழி, உங்களுடைய ஆதி நிலைமை, அந்த நீங்கள் வந்த கிறிஸ்துக்குள் எப்படி அழைக்கப்படல், எப்படி வந்தீர்கள், எப்படி ரட்சிக்கப்படும் என்ற அந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா.
உங்களை ஒளியான சேற்றிலே கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு புறம்பாக ஹல்லேலூயா கிறிஸ்து அறியாதவராக கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இந்த உடன்படிக்கைக்கு நம்ம அந்நியராக தேவன் இல்லாம நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து எங்கேயோ வாழ்ந்து புறஜாதிகள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் செய்து அவர்களோடு கூட நம்ம பாவம் செய்து அப்படிப்பட்ட இடத்துல இருந்தா நம்ம கிறிஸ்து இயேசு நமக்காக இறங்கி வந்தார். நான் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அதனால் தேவனுடைய அன்பு இருந்து வெளிப்படுது. நான் நல்லவர்கள், நான் பெரிய பலமுள்ளவர்கள், பெரிய ஜாதி, பெரிய திறமைகள் என்று கர்த்தர் நம்மை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா. நாம் தனித்து சிறுமைப்பட்டு தவிக்கு தேடுவாரற்று கேட்பாரற்று குப்பையில் வீசவிட பொருளை போல் கிடந்த நம்மை இயேசு தேடி வந்து தம் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கழுவி எடுத்து புதிய வாழ்க்கை கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆதி நிலைமையில நீ ஒன்றுமே இல்லாத நிலையில் நான் தான் அவனை நடத்தினேன், அவனை அழைத்து அவனை நேசித்தேன். இப்பொழுது நான் அவனை நேசிப்பேன். இப்ப எல்லாம் இருக்கு, என்னை தள்ளி விடுகிறாய், நீ என்ன மறந்து போறான், இப்போ என்னை செவி கொடு. இந்த சூழலில் நான் தான் அவனை தாங்குறேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், என்னை நீ நோக்கிப்பார், எனக்கு செவி கொடு, என் வேதத்துக்கு திரும்ப, ஆதி என்பது திரும்ப என்று கத்தவங்க கூட பேசின்றால் உங்கள் தகப்பன் ஆபிரகாமை பாருங்க, உங்களை பெற்ற சாரா நீங்க நோக்கி பாருங்க. ஆபிரகாம் தனியே ஆளாய் தான் இருந்தான், தனி ஒருவனாய் இருந்தான். உன் தகப்பன் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியா மாற்றுவேன் என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. தகப்பனுடைய வேலைக்காக தகப்பன் வீட்டில் உள்ள பணங்கள் அவருக்குன்னு தனியான அவர் சம்பாத்து அவருக்கு தனியாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றதினால் ஒரு ஆபிரகாம், ஒரு தனியாளக ஆபிரகாம் ஒரு ஜாதிக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு மக்கள் இனத்துக்கு தலைவனாக கத்த மாற்றார். இன்றைக்கும் ஹல்லேலூயா கிறிஸ்துவ மதமும் அவர் பேர் சொல்கிறது, இஸ்லாம் மதம் சொல்கிறது, யூத மதம் சொல்கிறது. ஹல்லேலூயா 3 மதங்களும் அவரை மிகப்பெரிய தலைவனாக இன்றைக்கும் அவருடைய பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய இனங்கள், மக்கள் இனங்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம கிறிஸ்து இயேசு மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால ஆபிரகாம் மூலமாக எல்லா நன்மையும் இன்னைக்கு நாமும் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தியன் பிள்ளைகளாக மாற தாவீது சந்ததியில வந்து நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு காலமாக இருந்தான், விசுவாசிகள் தகப்பனாக இருந்த நாமும் ஆபிரகாம் போல நம்ம விசுவாசம் மூலமாக கிறிஸ்துவை நெருங்கி சேரும் பொழுது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் இன்னைக்கு நம்ம வாங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த நிலைமையை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. அவரால் மாற்றுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆரம்ப நிலையில் நீ எப்படி வெறுமையா இருக்கும்போது நான் உன்னோட கூட இருந்தேன், இப்போது நான் கூட இருக்கிறேன். உனக்கு பிரச்சனை வரும்போது மனுஷங்க விலகி போவாங்க. இன்றைக்கு இந்த 3-4 நாளாக சோசியல் மீடியாவில் எதை திறந்தாலும் முழுவதுமாக அந்த கரூர் சம்பவத்தை குறித்து ஒரு பக்கம் பிணங்கள் குவியல், ஒரு பக்கம் மரண ஓலங்கள், கதறல், அழுகிய சத்தங்கள், இன்னொரு பக்கம் மீடியால மக்கள் பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றி நடந்த உண்மை சம்பவத்தை திரித்து பொய் சொல்லி சோசியல் மீடியாவில் தப்பா பரப்புறாங்க. இரவோடு இரவாக நைட் 2 மணிக்கு சிஎம் சார் அத்தனை வயது, அவருக்கு அவ்வளவு வயது மூப்பு மத்தியிலும் ஒரு பணியின் மத்தியிலும் 2 மணிக்கு வருகின்றார். துணை முதல்வர் துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்து நிற்கின்றார். டிஎம்கே எல்லா மினிஸ்டர்ஸ் கூட நிற்கிறாங்க. ஆனால் வந்தவங்களையும் குறை சொல்றாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த நபர் அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்று அங்கு அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்படப்பட்டு அவர் ஒரு அறிக்கை கூட விடலை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை, மக்களை வந்து சந்திக்கவே இல்லை. ஒரு துயர சம்பவம். இதுதான் மனிதர்கள் நடிகர்களுக்கும் ஒரு தலைவருக்குமான ஒரு வித்தியாசம். நான் இருப்பேன், நான் தான் மாமன், நான் மச்சன், நான் அண்ணன் என்று சொல்லுவாங்க. மற்றவங்க பரியாசம், நீங்க அப்பான்னு சொல்லிக்கு அவ்வளோ பரியாசம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஹல்லேலூயா நம்மை கைவிடாத தேவன், கைவிடாத தகப்பன். மனுஷங்க சொல்லுவாங்க நான் கூட இருப்பேன், நான் அவங்க செய்வேன், நான் அவங்க அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். ஆனால் இப்படி பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, வந்து பார்க்கவில்லை. இதுதான் மனிதர்கள். மனித சுபாவம் மாறி போகும். அவங்க வெறும் வாயின் வார்த்தையில தான் பேசுவாங்க. ஆனால் நம் ஆண்டு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நான் அவனோடு கூட இருப்பேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான எல்லா ஸ்தலங்களையும் அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா. அதன் எல்லா வனாந்தத்தை கர்த்தர் மாற்றுவார்.
உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை கட்ட ஏதேன் மாற அவரால் முடியும். ஏதேனை போல் இருந்த உங்கள் வாழ்க்கை ஒருவேளை பாலாய் போயிருக்கலாம், ஆனால் கட்ட செய்கின்றார். ஹல்லேலூயா. நானே அல்பா, நான் ஒமேகா, நானே தொடங்குகின்ற, நானே முடிக்கின்றவர். உன் ஓட்டத்தை, உன் வாழ்க்கையை முடிக்க மற்ற யாராலும் முடியாது. உன் ஓட்டத்தை நான் தூங்கேன், உன் சுவாசத்தை நான் உனக்கு கொடுத்தேன், உன் தாயின் கருவிலே நான் உன்னை தாங்கேன், நானே உன்னை முடித்துக்கு என் கையில மாத்தின அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதி எந்த காரியமும் நடக்காது. நாம் பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாலான வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால் முடியும். அதை கர்த்தர் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தம் அதிலே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் எனக்கு சேவை கொடுங்கள், என் ஜாதியார் என்னுடைய வாக்கை கவனித்துங்கள், தயவு செய்து கவனிங்கள் என்று கர்த்தர் பேசின்றார். வேதம் எழுந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக நான் ஸ்தாபிப்பேன். அவருடைய இந்த வசனுடைய கால்களுக்கு தீபம். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு கடைசி காலத்தின் முடிவு வந்து நிற்கின்றோம். பூமி எங்கும் அழிவுகள். அமெரிக்கா, அலாஸ்கா, கனடால, சவுதி அரேபியா, ஜப்பான், சீனால, எல்லா இடங்களையும், தாய்லாந்துல எல்லா இடங்களையும் இன்றைக்கு வெள்ளங்கள், புயல்கள், எரிமலை சீற்றங்கள், துருக்கியில காட்டு தீ, ஆஸ்திரேலியா அழிவு, எல்லா இடங்களையும் அழிவுகள் மிக பயங்கரமாக இதுவரை இல்லாத அளவுக்கு மேக வெடிப்பு ஒரு பக்கம், அதிகமான மழை பொழிவு, அதிகமான வறட்சி, அதிக வெப்பம், இதர் இல்லாத அளவுக்கு பூமியில மிக மிக வெப்பம் அதிகரித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வந்து நிற்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு ஆதரவு. அவர் சொல்லாரு, நான் உன் தாயை போல் உன்னை தேற்றுவேன், தந்தை போல் நான் உன்னை அரவணைத்துக் எனக்கு சேவைகள், நான் உனக்கு ஆதரவு செய்வேன், நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன், நான் உன் வாழ்க்கையை தேர்தலடை செய்வேன், வனாந்திரமான வாழ்க்கையை நான் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாய் மாற்றேன். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. இயேசு நாம ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா வாழ்க்கை பாலாயிட்டு இனி யாரும் எடுத்து கட்ட முடியாது, இனி அவ்வளவுதான் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் திரும்ப எடுத்து கட்ட கர்த்தர் வல்லவர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் வாயில் புறப்பட ஒவ்வொரு வசனத்தினால் மனுஷன் சாப்பிட உணவு போனால் பிழைக்க மாட்டான், இந்த வார்த்தையினால் பிழைப்பான். உங்களுடைய ஜீவன் மறுத்து போனால் இந்த வார்த்தை பேச பேச அது திரும்ப உயிர் பெறும். ஆண்டுடைய வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அதில் இந்த கற்பனை கை கொள்ள நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அந்த வாயில் அந்த வசனத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவன் ஆனது இந்த வசனத்தை நீங்க தியானிக்கதான் எங்க பேச பேச கட்டிய ஜீவன் உங்களுக்கு புறப்பட்டு நீங்கள் கழுகை போல, காண்டாமிருகத்தை போல, சிங்கத்தை போல எழும்புங்க. நீதிமான் வந்து தேசம் நடக்கிற காலத்தை பார்த்து மனசு கலங்கி போக மாட்டான், சிங்கத்தை போல் தைரியம் வைப்பான். ஆனா யாருமே யாருமே அவனை துரத்தாம, யாருமே அவனுக்கு எதுவுமே செய்யாம தன்னாலே துன்மாக்கன் நீ ஒருவனும் தொடராமே ஓடி போய்வானாம். இதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்படி இந்த வேத வசனமாக அறிவாகிய ஒளி இயேசு முகத்துல வீசின அந்த ஒளி, அந்த ஒளியிலிருந்து புறப்பட்ட வல்லமை நம்ம இருதயங்களை பிரகாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையாக பிதா இருந்தார். ஹல்லேலூயா. வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தெய்வனாக இருந்தார். அவர் யாரும் பார்க்க முடியல. ஆனா அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சத்துல வந்தார், கிருபையில நிறைஞ்சவராக, சத்தியமாக இந்த வசனத்தால இந்த வேதத்துல நிறைந்தவராக நமக்குள் வந்து வாசம் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் தான் வார்த்தை. அவர் வார்த்தையின் கடவுளாக நமக்குள் மனுஷனாக வந்தார். அவர் முகத்தை உள்ள அந்த அறிவாகி ஒளி நம்ம இதயத்தை வீசும் பொழுது நம்முடைய எல்லா கவலைகள் பாரங்கள் மாறி போகும். நாம் அவரை போல் மகிமையாக மாறும். இந்த மண்ணான செயல் அவரை போல் விண்ணக சாயலை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த அற்பமான சரீரம் அப்படியே மகிமைக்குப்பாக மாறும். அவர் இந்த சரீரத்தை நமக்கு மகிமை நம்பிக்கை மக்கள் இருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க அவரை தேட அவரை நெருங்க ஒவ்வொரு நாளும் நாம் மகிமை மேல் மகிமை பெற்று அவரை போல் மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலத்து மேல் பலன் அடைவோம். ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நம்முடைய சந்தானத்தை நெருங்க அழுகின் பலத்தக்க நடந்து நம்ம அந்த கண்ணீர் கூட நீருற்றாக மாறும். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலம் அடைவோம், மகிமை மேல் மகிமையிடும். ஹல்லேலூயா. தேவ சந்நிதியை கர்த்தர் நிறுத்த செய்வார். அவர் நீதியை போல சொல்கின்றார். கர்த்தர் உங்களை பார்த்து, என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயந்திருக்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும்,
உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும் நாட்கள் வரும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போகும். ஆனால் என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போதில்லை. ஹல்லேலூயா. அவர் நித்திய வாசி, அவர் மாறாதவர், முடிவில்லாதவர். ஹல்லேலூயா. நித்திய வாசி, மரணம் இல்லாதவர். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுஸ் உள்ளவர், அவருக்கு முடிவே கிடையாது. அவர் தான் என்னைக்குமே இருக்கின்ற ஒரே ஒரு ஆள். அவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்க கண்களை மேல உள்ள வானத்தை பாருங்க, கீழே உள்ள பூமியை பாருங்க. இந்த வானம், நான் பார்க்கின்ற இந்த வானம் புகை மாதிரி புகைஞ்சு போயிடும், இந்த வானம் இல்லாம பெறும். நான் பார்க்கிற இந்த பூமி ஒரு ட்ரெஸ் எப்படி பழசா கிழிஞ்சு போமோ அதே போல இந்த பூமி உருவழிஞ்சு பெறும். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு ஒரு நாளும் மாறாது, அவருடைய நீதி மாறாது. கர்த்தருடைய நீதியை போல மிக சமீபமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காலையிலே தன் மனாட்டையும் திருச்சபை எடுத்துக்கொண்டு போகும் நாட்கள் மிக சமீபம். நாம் கடைசி நிமிடத்திலே, கடைசி நொடியில் இருக்கின்றோம். எந்த நிமிடம் இயேசு வருவார். இந்த செப்டம்பர் மாசத்துல கூட ஒரு பொருளையை கலப்பினாங்க. செப்டம்பர் 22, 23 அன்றைக்கு இயேசு வந்துருவாரு. ஏனென்றால் ஆண்டோடைய இந்த வேதத்தில் நிறைய சம்பவங்கள் அவர் யூத குலத்துல வந்தார், யூத இனத்துல வந்தார். அதனால யூதர்களுடைய பழக்க வழக்கங்களை வச்சுதான் ஆண்டு இந்த பூமியில் வாழும்பொழுது நிறைய புதிய ஏற்பாட்டில் நிறைய ஊமைகள், நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய கதைகள் சொல்றது எல்லாமே அந்த யூதருடைய பழக்கவழக்கங்கள், அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சு ஆண்ட சொல்லுவார். நிறைய காரியங்கள். அதே போல வருகை, உங்களுடைய வருகை இந்த பூமியின் முடிவுக்கின்ற வித்தியாசம் கேட்கும் பொழுது ஆண்ட சொல்லுவார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் கற்று சொல்லுவார். இன்றைக்கு அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றன. ஹல்லேலூயா. இந்த நேரம் யூதர்களுடைய பண்டிகைகள் கொண்டாடுற அதே வேலை தான் கடைசி ஆண்டு அந்த சொல்ற அந்த நேரம் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த நாட்கள். ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ஒவ்வொரு பண்டிகையோட மிக ரகசியம் வேத புத்தகத்தில் உண்டு. எல்லாமே அதை சார்ந்தது. அது ஒரு பக்கம் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு அவங்க யூதர்கள் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. அவங்க அறியாம ஆண்டு யார் என்று தெரியாம அவங்க தொழுதுண்டாங்க. நம்ம அறிந்து நம்ம அதை செய்கின்றோம். ஹல்லேலூயா. அதே போல இந்த செப்டம்பர் 22, 23 எக்கால பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. அந்த நாள் தான் கடைசி கால, இதுதான் கடைசி என்று சொல்லப்படுது. நிறைய பேர் சொன்னாங்க, அதுல அப்படி பரப்புறாங்க, இன்றைக்கு இயேசு வந்துடுறான் என்று. ஆனால் இந்த நாள்ல வருவார் என்று ஆண்டு சொல்லவே. அந்த நாள் மனுஷகுமாரன் இயேசு தெரியாது, பிதா அவருடைய ஆதீனத்துல அவர் மைண்ட மட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு வருவதற்கு சில நொடிகள் தான் எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. கடைசி இப்ப நிறைவேறின வருகை வந்த பிற்பாடு வெளிப்பட்ட விசேஷத்துல அந்த 13, 14, 15, 16, 17 சொல்லப்பட்டபடி அந்த காரியங்கள் இங்க வாசிங்க. 7 கலசங்கள் அந்திகிறிஸ்து வருவான், ஆட்சி செய்யும்போது தேவனுடைய கோபாக நியாயத்துக்கு வெளிப்படும். இப்பொழுதே நியாயத்துக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக தேசங்கள்ல பல அழிவுகள், இதுவரை காணாத அளவு மனிதனுடைய சரீரங்கள் கொத்து கொத்தாக செத்து விடுகின்றன. கொத்து கொத்தாக மரணங்கள் அதிகமா நம்ம சோசியல் மீடியா பார்க்கின்றோம். இள வயது மரணங்கள் அதிகமான சிறு குழந்தைகள் மறிக்கிறாங்க. சிறு குழந்தைகளுக்கு எல்லாம் வியாதி வருகிறது. எந்த வியாதி வித்தியாசமின்றி நோய்கள் இன்றைக்கு மனிதரை தாக்கிறது. இந்த வியாதி தான் இந்த வயசுல இந்த வியாதி வரும் என்று முன்னொரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு 50 வயசுக்கு மேல சுகர் பிரஷர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது 20, 30 வயசுலேயே சுகர் பிரஷர் எல்லாமே வருகிறது, கேன்சர் வருகிறது. நாட்கள் பார்த்தோம், ஒரு மிக குறைந்த வயதில் நடிகர், அவர் 45 வயதிலே இறந்து விட்டார். அதிகமான மதுவான அறிந்தேன். அதே போல் 56 வயசுல ஒரு நல்ல அந்த கொரோனா பீரியட் நல்ல ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர். பல கோடிகள் இருக்கிற வீடுகள் இருக்கிறது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கேன்சர், பிரெயின் கேன்சர்னால அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு காப்பாற்ற முடியவில்லை. பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, இந்த 2 பேருக்கும் வசதி வாய்ப்புகள் நண்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பணம் அவங்களுக்கு உதவ முடியவில்லை. பணம் ஜீவன் இல்லை. ஆனால் நம்ம இயேசு தான் நம்மளுடைய ஜீவன், வசனம் தான் நம்மளுடைய ஜீவன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் இயேசு சுகம் தர, இந்த பிரச்சனை கட்ட சுகம் தர முடியும். நம்ம ஆண்டவரை நம்ப வேண்டும். இந்த கடைசி காலத்துல கொள்ளைகள் பெருகிறது, துஷ்ட மிருகங்களால
நமக்கு பல வியாதிகள், துஷ்ட மிருகங்கள் என்றால் இந்த நம்மை சுற்றியுள்ள காற்றுகள், எத்தனை விஷக்கிருமிகள், கொசுக்களால், ஈக்களால், எலிகளால் எத்தனையோ விதமான வியாதிகள் பரவுகின்றன. நமக்கு அதிகமான வியாதிகள் கடைசி காலத்தோட பட்டயத்தினால, யுத்தங்களால், இன்றைக்கு காசால கொத்து கொத்தா மடிந்து போறாங்க. ஒரு நிம்மதியிலே, உணவுலே, முறையான நல்ல காற்றிலே, தண்ணீரிலே காசால உள்ளவங்களுக்கு மிக கொடூரமான செய்தி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தரை ரட்சிப்பு சமயம் என்று கர்த்தர் சொல்கின்றார். அவர் ஜனங்களை நியாயந்திருக்கும் நாட்கள் வந்தது, ஆனால் நீங்கள் எனக்கு காத்திருந்து என்னுடைய புயத்துமே என் கருத்துல நம்பிக்கை இருங்க, என் ரட்சிப்பு உங்களுக்கு சமீபம். இந்த பூமிக்கு கர்த்தர் நியாயத்திற்கு கொடுக்கும்போது அவர் தன் ஜனங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த பூமியில தேவனுடைய கோபக்கலசம் ஊற்றும் பொழுது தன் மனவாட்டி அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். பரலோகத்தை வைத்து 7 வருஷம் திருமண விருந்து நடக்கும். ஆனா இங்கு அந்திக நடக்கும்போது இதுவரை பூமியில இதுவரை சம்பவித்திராத, இதுவரை கேள்விப்பட்டிராத, இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே அப்படிதான். நம்ம நாட்டையும் நடக்குது. சுனாமி வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது. நம்ம இதுவரை பார்த்திராத இந்த சம்பவங்கள், இப்போ கரூர் நடந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ லட்சம் பேர் கூடினாலும் இதுவரை இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட சம்பவங்கள், உயிர் பலிகள், கூட்டமாக ஜனங்கள் அறியாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் சிக்கி தவித்து உயிர் போகிறது. பல இடங்களில் மலைகள் பெயர்ந்து விழுகிறது, மலைச்சரிவு, நிலச்சரிவு, எத்தனையோ கிராமங்கள் மூங்கி போது யாராலுமே காப்பாற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட கர்த்தர் தன் ஜனத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த 7 கோபங்கள் செலுத்தும் பொழுது பூமியில புல்லு, மரம், செடி, கொடி எதுவுமே இருக்காது. எல்லாம் தண்ணி ரத்தமா மாறிடும். ஏன்னா இன்றைக்கு கடைசி காலத்துல தேவ ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்து வைக்கிறாங்க. குற்றமற்ற ரத்தங்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள், வயதான பெண்கள் எல்லாருடைய குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுது. பாவமே செய்த பாவம் அறியாத ஜனங்கள் ரத்தம் சிந்தப்படுது. ஊழியக்காரன் ரத்தம், தீர்க்கதரிசி ரத்தம் சிந்தப்படுகிறது. கிறிஸ்தவங்களை கண்ணாலே பிசாசு பிடிக்கல, ஓடி ஓடி வரட்டுறாங்க, பைபிள் அடிக்கிறாங்க, சர்ச்சை உடைக்கிறாங்க. கர்த்தர் அதனால் அவங்க சிந்தின அந்த ரத்தத்தை அவங்களுக்கு ஒரு நாள் குடிக்க கொடுப்பார். இன்றைக்கு அவங்க ஏன் மனிதர்கள் இந்த கடைசி காலத்தை தீமோத்தேயுக்கு போல் எழும்ப சென்றார். மனுஷங்க கொடுமைக்காரா இருப்பாங்க, நல்லோரை பயக்கைப்பாங்க, சுபம் அன்பே இருக்காது, இணங்க மாட்டாங்க, அவதூறு தான் பண்ணுவாங்க, இருமாப்பா இருப்பாங்க, அகங்காரமா இருப்பாங்க, துணிகரமா பாவம் செய்வாங்க, கொடுமைக்காரா இருப்பாங்க. என்ற வேதம் பூமி கொடுமையால் இருந்தது. எப்படி நோவா காலத்துல ஆண்ட சொன்னாரோ தொடர்ந்து எங்கிட்ட ஆண்ட சொல்லுகின்றார் என்றார். அவர் மனம் விசனப்பட்டுள்ளது. இந்த ஜனங்கள் ஏன் படத்தை நின்று அதிகமாக இன்றைக்கு சபைகள்ல, பாவங்கள், ஊழியங்கள்ல எல்லா இடத்துலையும் போட்டி பராமையினால ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் தவறா பேச சித்தரிக்கிறது, ஒருத்தர் அழிக்க நினைக்கிறது, எல்லாம் இன்னைக்கு எல்லா இடங்களையும் காணப்படுது. சபையின் சாட்சி எழுந்து விட்டது. விசனப்படுகின்றார். அவங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள் நித்தமும் இன்னைக்கு தவறா இருக்குது. தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. தேவனுடைய நியாயத்தில் இந்த பூமி வெளிப்பட போகிறது. நீங்கள் ஹல்லேலூயா என் நன்றி திரும்ப என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. என் நீதி அறிந்தவர்களே, என்னுடைய வேதத்தை என்னுடைய இதயத்திலே பதித்திருக்க என் ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். மனுஷன் நிந்தனைக்கு ஒரு நாள் பயப்படாதீங்கள். அவர்கள் தூஷணங்கள் கலங்காமல் இருங்கள். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா. மனுஷங்க இன்றைக்கு அவதூறு பண்றாங்க, புறம் பேசுறாங்க. இந்த சம்பவத்துல இன்னைக்கு ஓடி ஓடி செய்யறாங்க, உதவி செய்யறாங்க நிறைய அமைச்சர், நிறைய ஆளுங்கட்சி. ஆனால் அதை அவதூறு பண்ணி திருத்தி ஏளனம் பண்ணி அவதூறாக அவங்க மேலே குற்றச்சாட்டு சாட்டுறாங்க. ஒரு பக்கம் தவறு, அவங்க தவறு செய்தார்கள் என்றால் ஏன் நிக்கணும், களத்துல ஏன் நிக்கணும்? அவங்க தான் தப்புனா எப்படி நிக்க முடியும்? ஆனா அவங்கள காப்பாத சொன்னவர் ஏன் ஓடி ஒளியணும்? இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் நல்லவர்களை தூஷிக்காங்க. ஏளனமாக சோசியல் மீடியால அவதூறாக ஆபாசமாக இன்றைக்கு யாரனாலும் கீழ்த்தரமா பேசுறாங்க. கடைசி காலங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு வேதத்தை ஏந்தின அந்நிய பாஷை அபிஷேகத்தை எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி ட்ரோல் வீடியோ போட்டு சினிமா பாடல்கள், சினிமா டயலாக சேர்த்து அவங்க பாவம் சரி, இன்னும் பாவம் செய்யட்டு அனைத்து செஞ்சுவிடும். ஆனால் நீ பரிசுத்தமாக அவங்க காரியம் எப்படி இருக்கும் என்று ஆண்ட சொல்லியிருந்தார்.
அவங்க நிந்தனைக்கு, அவங்க தூஷணுக்கு தயவுசு நீங்க பயப்படாம அவங்க தூஷணங்களை கலங்காம இருங்க. ஒரு பொட்டு பூச்சி, மூட்டை பூச்சி அவங்களை என்னச்சையும் வஸ்திரத்தாலே புழு அவர்களை ஆட்டு மறைப்பில் தின்னும். அவங்களுடைய உருவம் நரகத்தில் அவங்க தள்ளப்பட்டு அங்கு உயிரோடு கிட புழுக்கள் அவர்களை தின்னும். அவங்களுடைய முடிவு துன்மாக்கள் முடிவு அறுப்புண்டு போகுது, பாதாளத்தின் அழிவில் போவாங்க. இன்னைக்கு கொடூரமாக தூஷிக்கிறவங்க, அடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க, சித்திரப்படுத்துறவங்க யாரெல்லாம் இன்றைக்கு இருக்க அவங்க எல்லாம் நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டு அவங்க எல்லாம் நரகத்துக்கு சென்ற பிற்பாடு ஆட்டு மயிறு போல் புழு அவர்களை தின்று போடும். ஆனால் என் ரட்சிப்பு என்றைக்கு நிலைக்கும், ஒரு தலைமுறை மாறாது. அவங்களால நீங்க நிந்திக்கப்படுங்களா, நீங்க தான் பருவத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள், சந்தோஷப்பட்டு கழிவுங்கள். உங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லாரையும் இதே வேதியில தான் வந்தாங்க, இதே வழியில தான் வந்தாங்க, இதே மாதிரிதான் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் நம்முடைய கிரியைக்கு, நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் நம்ம கணக்கு அவர் கொடுத்திருக்கோம். அவர் கணக்கு கேட்பார். அவர் நமக்கு கிரிகளுக்கு கர்த்தர் நமக்கு அவர் பலன் கொடுப்பார். நாம் அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு அல்ல. மனுஷங்க பேச வீணான வார்த்தைக்கு, வீணான செயல்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். அது அவருக்கு பாதாளம். ஹல்லேலூயா. அந்த பூமியில இதுவரை காணாத பயங்கரமான அழிவுகள். இப்பொழுதே சூரியனுக்கு வயதாகி விட்டது, அதிலிருந்து பல பிளாக் ஹோல்ஸ் காணப்படுகிறது. சூரியன் உருகி வரப்போது ஒரு பக்கம் எரிக்கற்கள் பூமியினுக்கு வருகிறது, ஒரு பக்கம் மிகப்பெரிய பனிப்பாறைகள் உருகிறது. இப்படிப்பட்ட பல பயங்கரமான சம்பவங்கள் உலகம் அழியும் என்று எல்லாருமே சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மிகப்பெரிய தண்ணீரால் ஒரு பக்கம் அழிவு, பூமி வெப்பமயமாக தீ பிடிக்குது, அக்னினால் ஒரு பக்கம் அழிவுகள், பட்டயத்தினால் யுத்தங்கள் ஒரு பக்கம், 3ஆம் உலக போர் வரும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வரவே இல்லை. ஒவ்வொரு போர்களும் இன்றைக்கு உலகம் முடிய போகிறது என்று ஒரு அடையாளமாக காட்டுகிறது. ஆனால் கட்டிய ரட்சிப்பு அதை தலைமுறைக்கு மாறாது. ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருக்கின்றோம். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய வேதத்திலே நிலைத்திருக்கும் போது, இந்த வசனத்தில் நிலைத்திருக்கும் போது அவரோடு கூட நிலைத்திருப்பீங்க. அவர் உங்களுக்குள் இருப்பார். அவர் உங்களுக்குள் இருக்கும்போது இந்த பூமியின் அழிவுகள் உங்களை ஒன்றும் சேதப்படாது. அவர் வரும்போது, வருகையில மத்தியானம் தரும்போது நமக்குள் உள்ள அவருடைய ஜீவனால், இந்த வசனமாக்கி ஜீவன் நமக்குள் இருக்கும்போது இந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம அவரோட கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த பூமியின் அழிவு, துன்மார்க்க கர்த்தர் அழிவு நியமிக்க நாடைய ரட்சிப்பு இப்பொழுது ரொம்ப சுமமாயிற்று. தாமதிக்கான்னு சொல்றாங்க, ஆனா இனி அவர் தாமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்ல வரப்போகிறார். நீங்கள் எழுந்திருங்கள், எலும்பு, நீங்கள் பலன் கொள்ளுங்கள். கர்த்தரின் புயமே நீங்க எழும்புங்கள். எப்படி நீங்க முந்தைய நாட்கள் நீங்க இருந்தீங்களோ, பூர்வ தலைமுறை நாட்களில் நீங்க இருந்தீங்களோ, அதன்படி நீங்கள் எழும்புங்கள். நீங்க தான் ராகாவை துண்டித்தீங்க, வலுசபதை நீங்கள் வதைத்தது, மகா ஆழ்ந்த தண்ணீர்களாகிய அந்த சமுத்திரத்தை கர்த்தர் உங்கள் மூலம் அச்சி பார்க்க பண்ணினார். மீட்கப்பட்ட எல்லா ஜனங்கள் கடந்து கடலோட பள்ளங்கள் வழியாக கடந்தது கர்த்தர் நம்மை புண்ணம் செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்த அந்த வல்லமைய பலனை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் கர்த்தர் கிருபியா தன் ஜனங்களுக்கு ஒரு புது கிருபையை கொடுத்திருக்கின்றார். தன் பலனை புதுப்பித்துக் கொள்ளும் நாட்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு உங்களால் ஜெபிக்க முடியுமோ, ஊழியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏனென்றால் ஆண்டு வர போறாரு. அதுக்கு முன்பதாக நம்ம எவ்வளவு ஓட முடியுமோ ஓடி கர்த்தருக்காக எழுந்து செய்து நம்மை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில ஏன் வச்சுக்காரு. நம்ம தடை செய்கிற ஜனங்கள், இந்த பூமியில் நடக்கிற இந்த தீமைகளை நம்ம எரிச்சு கட்டி யுத்தம் பண்ணி தேவனுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்க தான் நம்ம வச்சுக்கின்றார். அபிஷேகம் நம்ம கொடுத்துக்கின்றார். சபை அதுக்கு தான் வச்சுக்கின்றார். சபை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டோடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும். ஆண்டோடைய வல்லமைய ஜனங்கள் கண்கள் காண, எலியா போல காண, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய கர்த்தரை வைத்துக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் தலையிலே ஹல்லேலூயா சந்தோஷ மகிழ்ச்சி தான் இருக்கும், சஞ்சலப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆண்டோ இந்த சூழ்நிலையில இங்க பூமியில எந்த தேசத்திலும் எல்லா அரசியல்லையும் எங்குமே ஒரு மனம் இல்லை. நேபாளத்துல அரசுக்காக போராட்டங்கள், ஹல்லேலூயா, பல இடங்கள். அதே போல இன்றைக்கு நம் தேசத்திலையும் லடாக் பகுதியில் பல போராட்டங்கள். நம்முடைய மத்திய அரசுக்கு எதிராக ஜனங்கள் போராடுறாங்க. அங்கங்கு
நாட்டில் வந்து அரசியலில் ஒரு பணமே இல்லை, குழப்பங்கள். எந்த அரசியல், எந்த நாட்டு, எல்லா நாட்டிலையுமே குழப்பங்கள், எல்லா இடத்துலையுமே. இன்றைக்கு அமெரிக்காவில் போராட்டங்கள், வந்த அகதிகள். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ நாடு நம்முடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க. அவங்க மதத்தை பரப்பி அவங்களுக்குடைய காற்றை கொண்டு வந்து எல்லா பாவம் பண்ண வைத்து இன்னைக்கு தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்த வைக்கிறாங்க. இப்படி பண்றதுனால இன்றைக்கு தேவனுடைய கோபம். இப்படிப்பட்டவங்களை நாட்டுக்கு வெளியேறுங்க என்று சொல்லி போராடுறாங்க. அகதிகள் வெளியேறுகள் என்று இப்படிப்பட்ட பல இடங்களில் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் போராட்டங்கள் வெடிக்கின்றன. எல்லா தேசங்களையும் இன்றைக்கு குழப்பங்கள், சமாதானமே இன்றைக்கு இல்லை. சமாதானம் நீங்கி போன கடைசி காலத்தை ஒரு அடையாளம். பூமியிலே சமாதானத்தை யாருமே காண முடியும் என்று இந்த பூமி அளிக்கிற காரியத்தை பார்த்து மக்களுடைய இருதயங்கள் கலங்கி போகும். ஒவ்வொரு செய்தியும் நம்மளை கலங்கடிக்கிறது. குறைந்த வயது மரணங்கள், துர்மரணங்கள், இளவயது மரணங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், ஆக்சிடென்ட்கள், விபத்துகள். இரவு தூங்க முடியல நம்மளால இந்த காரியங்கள் நினைத்து 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 இப்படிப்பட்ட காரியங்கள் வருகைக்கான சமீபம் என்று ஹல்லேலூயா. இப்படி சம்பவங்கள் பூமியில் நடத்தும் பொழுது ஒரு நாள் இயேசு ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவாக அவர் தன் மனாட்டை கூட்டிக் கொள்ள மத்திய ஆகாயத்திலே கோடா கொடி தூதரோடு கூட 1000 பசங்கள் கூட தெய்வ காலத்தை கூட இறங்கி வருவார். நாம் அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள், அவரோடு கூட வாழ்கின்ற ஜனங்கள், இந்த வேத வசனத்தை வெளிச்சத்தில் வாழ்ந்த ஜனங்கள், ரட்சிப்பு பெற்ற ஜனங்கள், ஹல்லேலூயா, மீட்கப்பட்டு ஆழ்ந்த களிப்போடு பாடி நாம் சீயோனுக்கு திரும்புவோம். நம்முடைய தலையில என்னதான் இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய். சஞ்சன தைப்பு மறந்து போய் நம்ம இந்த பூமியில ஐயோ இன்றைக்கு லோத்து வாதிக்கப்பட்டார், நோவா வாதிக்கப்பட்டார். இப்படி பூமியில இவ்வளவு கொடூரமா இருக்காங்களே, இப்படி இயற்கைக்கு மரண பாவங்கள் செய்யறாங்களே, ஆண்டு அனுமதிக்காத பாவங்கள் செய்யறாங்களே, சிறு குழந்தைகளை கொண்டு வீசுறாங்க, கருக்கலைப்பு, பெற்றெடுத்த பிள்ளைங்களை அப்படி பிறந்த பிள்ளைங்களை வீசுறாங்க, புதர்கள்ல மிருக ஜீவங்களை கொலை பண்றாங்க. கொடூரமாக ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவர் அவருடைய மீட்பின் நாள் சமீபம், ரட்சிப்பு சமீபம். நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தோஷிக்கு ஜனங்கள் கர்த்தர் நியாயத்தை கொடுப்பார், உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுப்பார். அவங்களுக்கு உபத்திரம் கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்பட்டு உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறக்கும் நீ யார்? இந்த பிரச்சனை, போராட்டம், வியாதி, வர்த்தனை, வேதனை சொல்லி ஆண்டவரை மறக்காதீங்க. அதெல்லாம் மாறி போகும். இந்த பூமி மாறும், வானம் மாறும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். இந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவர்கிட்ட உண்டு. இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாக நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நீ ஏன் பயப்பட? நித்தம் விடாமல் பயப்படுறது என்ன? உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போன ஒரு நாள் தீவிரமாக ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பா அவனை குறைவுபடுது இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் அலைகளுக்கு வந்திருக்கத்தக்கதாக சமுத்திரத்தை நான் குலுக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வானங்களை நிலைப்படுத்தினார், அவர் தான் பூமியை அஸ்திவாரப்பட்டார். நீ என் ஜனம் நான் சொல்லுக்காக நான் என் வார்த்தையும் வாயில அருளி என் கர்த்தன் எல்லாம் உன்னை மறைக்கிறேன். இந்த பூமியில உள்ள அழிவுகளுக்கு பயப்படாதீங்க. தூஷித்தா, அவன் நிந்திச்சா பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் முகத்தை நோக்கி பாருங்க. இந்த வசனத்தால திருப்தியாங்க. வசனத்தை பேசி பேசி அறிக்கிட்டு நீங்க ஹல்லேலூயா ஜெயித்து காட்டுங்க. விசுவாசனால் வார்த்தை உலகத்தை நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அவர் தான் ஆறுதல் செய்கின்றார். சாக போகிற மனுஷன், புல்லுக்கு ஒப்பான மனுஷன் இன்றைக்கு நாளைக்கு அடுப்பிடப்படுற புல்லு மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் நமக்குள் உள்ள மகிமை, நித்திய மகிமை, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அவர் ஜீவனே நமக்கு இருக்கு. அப்ப அவரை நமக்குள்ள நம்மள பேசினான்னு சொன்னாரு. உலகம் உங்களை பயக்கணும்னு என்னால பயிச்சுட்டு, அது நீங்க உலகத்தான் இருந்தா உங்களை நேசிச்சிருக்கோம். நீங்க உலகத்தின் காரியம் உங்களுக்கு இல்லைனாலதான் உங்களை பயக்க, உங்களை வெறுக்க உங்களை பேசுது. அவங்க முதல்ல என்ன பேசுறாங்க, என்ன பகிச்சாங்க, அதான் உங்களை பேசுறாங்க. உங்களுக்குள் உள்ள அவர் ஜீவனுக்கு தான் அவங்க அந்நியராகிறாங்க. உங்களுக்குள்ள அவர் ஜீவன், அவர் ஜீவனுக்கு தான் அவங்க பண்றாங்க. அப்பா நம்ம பண்ண கத்தரை பண்ற மாதிரி அவர் தன்னை தொட்டா சொல்லாரு, உன்னை தொட்டா ஏன் கண்மணியை தொட்ட மாதிரி கர்த்தர் நியாயத்திற்கு கொடுப்பார். கண்டிப்பா மனுஷங்க பண்ற ஒவ்வொன்றுக்கும் தெய்வ நியாயத்திற்கு கூட. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய சிறியிருப்பு மாறும், உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் தான் சமுத்திரத்தை அலைகளை குலுக்குகின்றார். அவர் தான் வானத்தை விரித்தார், பூமியை அஸ்திவாரப்பட்டார்.
சுழன்று கொண்டிருக்கிற பூமியை, பந்து போல் சுற்றி கொண்ட பூமியை கரெக்டாக அச்சில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது லெஃப்ட்டோ ரைட்டோ ஒருவேளை சரியா சுத்தமாக சாஞ்சா மொத்த பூமி ஒரு நொடியில் பஸ் அழிஞ்சு போயிடும். அது லைட்டாக சுற்றிட்டு இருக்கு. அது ஸ்பீடாக ஒருவேளை அந்த பூமி சுற்றினா ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒன்று மேலே ஒன்று விழுந்து இந்த பில்டிங் நிற்க முடியாது. அப்படி மிக அழகாக சமுத்திரத்தை அது இடத்துல இருக்குது, கடல் தரை அது இடத்துல இருக்குது, தரை இடத்துல கடல் அது இடத்துல இருக்கிறது. கரெக்டாக கோள்கள் சுற்றி வருகிறது, கரெக்ட் டைம் எல்லாம் நடக்குது. கொஞ்சம் மாறினா யோசிப்பேன், அத்தனையும் அவர் தான் படைக்க. அப்போ அதே செய்தவர், அவர் சாயல் அவரை மாதிரி உண்டாக்கப்பட்ட நமக்கு செய்வது அதிக நிச்சயமில்லை. ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பு சமீபம், அவர் நமக்காக அர்த்தம் செய்தார். அவருடைய விடுதலை நமக்காக, அவர் மீட்பு நமக்காக, அவர் பரலோகராஜ்யத்தை நமக்காக கொண்டு முனைத்துள்ளார். ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பார்க்க போறாங்க. அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பை, அக்கினியை யார் பாப்பா? துன்மார்க்கர், தேவனுடைய ரட்சிப்புக்கு தூரமானவங்க, தூதர்கள், பஸ்தவங்கள், ஆவியில தேவனுடைய சுவிசேஷத்தை, நித்திய சுவிசேஷத்தை உடைய ஒரு தூதன் சுவிசேஷம் ஆண்டவர் ராஜ்யம் சமீபம். அதே போல கண்ணுக்கு நம்ம பார்க்காத தூதர்கள், இதே போல பல தூதர்கள், பல பஸ்தவங்கள் ஆவியில அவங்க சென்று அந்த வசனத்தை காற்று மாறி அப்படி வீசிட்டே, காற்றுல கலக்கப்பட்டு கொண்டே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வசனம் காற்றுல எங்கெங்க ஜெபிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, அது எல்லாமே காற்றுல கொண்டு 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 சேர்த்து கொண்டே தான் இருக்காங்க. பூமி முழுவதுமாக அவருடைய வார்த்தை புறப்பட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. வானங்கள் தேவனுடைய மகிமை அறிவித்து கொண்டிருக்கிறது. பூமி ஒவ்வொரு நாளும் பகல் வார்த்தை அது பொழிந்து கொண்டே இருக்கிறது, இரவுக்கு அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் பூமியின் கடைமுனை வரைக்கும் அந்த வார்த்தை புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறதாம். வானத்து இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு, பேசப்பட்டு கொண்டே இருக்குது, ஒவ்வொருக்கும் அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. கேட்கிற காது பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்க கிருபை நமக்கு ஆண்ட கொட்டினால நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த ரட்சிப்பு சமீபம், அவர் சீக்கிரம் வரப்போகின்றார். நாம் அவருடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அபிஷேக தைல நிரம்பி வழியிட்டும், நம்முடைய பாத்திரம் ஹல்லேலூயா நிரம்பி வழியிட்டும். எப்போ தீவட்டியில தீ எரிந்து கொண்டு இருக்கட்டும். இழந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க. பூமியின் காரியத்தை பார்த்து சோர்ந்து பாருங்க. ஆளுடைய ரட்சிப்பு சமீபம், அவருடைய வருகை சமீபம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். பூமியின் காரியத்தை பார்த்து கீழான பார்த்து மேலான இழந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு இந்த வானம் புகையா போயிடும், இந்த பூமி ஒரு ட்ரெஸ் மாதிரி பழசா போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அவருடைய ரட்சிப்பு மாறாது, இந்த வசனம் அழியாது, ரட்சிப்பு அழியாது, அபிஷேகம் அழியாதது, நித்திய நிதமா அதுதான் நம்ம கூட வாழப்போகுது. ஹல்லேலூயா. நாம் அதையே நோக்கியிருப்போம், கிறிஸ்துவை நோக்கியிருப்போம். இந்த பூமி அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும். நாம் ஜெயிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாப்பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தையினால் வானங்களே உலகங்களே உண்டாக்கின தேவன், அந்த வார்த்தையினால் அப்பா இப்பொழுதே எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களும் மாறட்டும், விலகட்டும், எல்லாம் புதுசாகட்டும், சரீரம் ஆரோக்கியமாகட்டும், மருவமாகட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எப்போதும் நேசர் எப்போது வருவார் என்று விழித்திருந்து ஆயத்தத்தோடு ஜெபிக்க ஒவ்வொருவரையும் ஜெபாவினால் நிரப்புங்க. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கோங்க. சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புங்க. இல்லையில நல்ல காரியங்கள் நடக்கட்டும், நன்மை கிருபையும் தொடரட்டும். எல்லா மகிமை எமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.